எத்தனையோ பேரை வேலையிலேருந்து டெர்மினேட் பண்ணிடுறாங்க. எவ்வளோ பேரை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஆண்டவரே வேறு எங்கேயாவது அவங்கள வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. நிறைய பேரை ஊருக்கு லீவில் போயிட்டு 3-4 மாதம் கழித்து வந்தால் போதும் என்று சொல்கிற காரியங்கள் அதிகமாக காணப்படுகிறது. எல்லாமே ஆண்டவரை கடைகள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரை எல்லாம் காலியாக தான் இருக்கிறது. எல்லா ஷாப்பிங் மால்லையும் பார்க்கும்போது ஆட்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம். கர்த்தாவின் நிலைமைகள் எல்லாம் மாற தேவனை உதவி புரியும். கொரோனா நேரத்தில் எப்படியாங்க எல்லாரையும் கத்திடும், அது போல இந்த நேரத்திலையும் ஆண்டவர் எல்லாரையும் கத்திடும். இந்த வரை இந்த போர் ஒரு முடிவுக்கு வர, சமாதானத்துக்கு வர தேவனை உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. தேவனே அப்பா சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா இது இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற பிரதமர்கள் எல்லாரையும் கரத்தில் எடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இதோ வருகிற இந்த ஆண்டவரே அப்பா அடுத்த மாதம் ஆண்டவரே 23ஆம் தேதி இருக்கின்ற எலெக்ஷனை தகப்பனையுடைய கரத்தை எடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவே அப்பா நல்ல ஆட்சி தரக்கூடிய ஆண்டவரே தலைவரை தமிழ்நாட்டுக்கு தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏன்னா ஆண்டவரை நடக்கிற ஆட்சியில் பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு படித்து வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று நிறைய இடங்களிலே போட்டிகளிலே கலந்து தங்க மெடல்களை எல்லாம் பெற்று வருகிற காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவரே பள்ளிகள் ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா அப்படியாக ஆண்டவரே அப்பா நிறைய பிள்ளைகளுக்கே தெரிகிறது அரசியலில் ஆட்சி என்றால் என்ன என்றும். ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே பிஜேபி உள்ளே வளர்ந்தால் ஆண்டவரே எப்படியாக நாடு பாதிக்கப்படும் என்பதெல்லாம் இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்லா தெரியுது. ஆனால் ஒரு கூட்டம் இந்த நடிகனை வைத்து ஆண்டவரே அந்த சுத்தமாக பிள்ளைங்க ஆண்டவரே எல்லா வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சீரழிஞ்சு போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே என் தேவனே அப்பா காத்துக்கொள்ளுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே தேவன் தாமே ஆண்டவரே அப்பா தேவன் தாமே அந்த பிள்ளைகளுக்கு நான் ஞானத்தை கொடுத்து யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை தேர்ந்தெடுக்கவும், உண்மையான ஆண்டவரே வாக்குப்பதிவுகள் நடக்கும்படியாக ஆண்டவரே நிறைய சீட்டிங் எல்லாம் நடக்கும். ஆண்டவரே அவர்கள் தாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக அங்கு உள்ளேயே ஆட்களை வைத்து ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பதற்கும் அவர்கள் எல்லா விதமான காரியங்களையும் அவர்கள் செய்வார்கள். இயேசு சுவாமி அப்பா இவைகளிலிருந்தெல்லாம் கர்த்தாவே அப்பா காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த கொஞ்சம் சின்ன ஒரு செய்தியாக இருந்தாலும் ஒரு எஃபெக்டிவான ஒரு ஆழமான ஒரு வார்த்தையை தருகிறதாக இருக்கிறது. பார்க்கிறோம். இந்த நாளுக்குடைய செய்திக்குரிய டாபிக் த கிங் ஹூ கேம் இன் ஹியூமிலிட்டி. தமிழ்ல சொல்றீங்களா? த கிங் ஹூ கேம் இன் ஹியூமிலிட்டி. த கிங் ஹூ கேம் இன் ஹியூமிலிட்டி. தாழ்மையாக வந்த ராஜா. இந்த நாள் நம்ம எந்த நாளாக நம்ம பார்க்கிறோம்? இல்ல பாம் சண்டையாக இந்த நாளில் வந்துட்டு இருக்கிற தினமும் பார்க்கிறோம். ஊர்ல நம்ம பொதுவாக என்ன செய்வார்கள்? இந்த பாம் சண்டையில இந்த குருத்தோலையை கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து வீட்டுல சிலுவை மாதிரி செஞ்சு வீட்டுல எல்லாம் வைப்பாங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நாளிலும் வந்துட்டு பாம் சண்டேனா என்னவாக இருக்கிறது? இயேசு ராஜா வந்துட்டு எருசலேமுக்குள்ள அவர் வந்துட்டு பிரவேசித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். எசேக்கியலோட இதுல நம்ம பார்க்கும்பொழுது எசேக்கியல் வந்துட்டு இந்த ப்ராஃபசிஸ் நிறைய சொல்லும் பொழுது அவர் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அங்கே நடக்கிற அந்த தேவனுடைய ஆலயத்தில் வந்துட்டு அங்கே வந்துட்டு நம்ம பார்க்கும்பொழுது அங்கே இருந்த ஜனங்கள் எப்படியாக இருந்தார்கள்? பாவம் செய்தவர்களாக அவர்கள் வந்துட்டு காணப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அது நிமித்தம் வந்துட்டு தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருந்து அந்த தேவாலயத்துல இருந்து போய்விட்டது என்று நம்ம பார்க்கணும். அதோட நான் இது எடுக்கல, ஆனா வந்துட்டு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் வந்துட்டு சொல்றாரு இந்த மாதிரி அவர் வந்துட்டு இப்படி போனார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் எசேக்கியேல் வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன ப்ராஃபஸி கொடுப்பாரு? தேவன் வந்துட்டு மீண்டுமாக வந்துட்டு அவர் வந்துட்டு வருவார் என்று நம்ம உள்ள ஒரு காரியத்தை வந்துட்டு சொல்லியிருப்பாருங்க. அவர் வருது மட்டும் இன்றி அந்த ஆலயத்தை மீண்டுமாக அவர் கட்டுவார் என்றுள்ள ஒரு ப்ராஃபஸியை வந்துட்டு எசேக்கியேல் வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு சொல்லியிருப்பார். அது கூடிய அந்த நிழலாகத்தான் யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டு எங்க போகிறாரு? எருசலேமை நோக்கி போகிறார். அது வந்துட்டு எப்படியாக நம்ம பார்க்கிறோம்? தேவன் வந்துட்டு மீண்டுமாக அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு புதுப்பிக்கிறதுக்காக போகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமின்றி அவர் வந்துட்டு அந்த இடத்துல போகும் பொழுது அவர்கள் வந்துட்டு இந்த பரிசேயர் சதுசேயர்கிட்ட என்ன சொல்வாரு? நீங்க வந்துட்டு இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை கட்டுவேன் என்று அவர் எதை இது பண்ணுகிறாரு?
அந்த பெரியவர் இல்ல அவருடைய சரீரத்தை அவர் சொல்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல 3 நாட்களில் அவர் என்ன செய்தாரு? தேவன் அவருடைய சரீரத்தை மீண்டுமாக செய்தார். அப்போ இதுமே வந்துட்டு அந்த ஆலயத்தை கட்டுவோம் என்று சொன்னதுக்குரிய ஒரு நிழலாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் வந்துட்டு எங்க செல்கிறார்? அவர் எருசலேமுக்குள்ள வந்துட்டு அவர் போகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். போகும்போது அந்த தினம் எப்படியாக இருக்கிறது? சந்தோஷமும் கொண்டாட்டமும் நிறைய விதமான எதிர்பார்ப்போடைய மக்கள்கள் வந்துட்டு காணப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஜனங்கள் வந்துட்டு மிக அதிகமாக கேதர் செய்து என்ன செய்தார்கள்? பாம் பிரான்ச்சஸ் எல்லாவற்றையும் வந்துட்டு எடுத்து வேவ் பண்ணாங்க. தரைகளில் என்ன போட்டார்கள்? அவர்களுடைய அங்கிகளை விரித்து போட்டு அவர்கள் வந்துட்டு ஆகோஷமாக என்ன செய்தார்கள்? தேவனை வந்துட்டு ஆராதித்தார்கள். மத்தேயு 21:9 வாசிப்போம். மத்தேயு 21:9. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்கள் வந்துட்டு என்ன செய்கிறார்? ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆனா இந்த செலிப்ரேஷன், இந்த ஒரு கொண்டாட்டத்துக்கு ஒரு ஆழமான ஒரு உண்மை என்னவென்று நம்ம பார்க்கும் பொழுது, மக்கள்கள் வந்துட்டு எதை எதிர்பார்த்தார்கள்? நமக்கு ஒரு ராஜா வந்திருக்கிறார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் தவிர, ஆனால் ஆண்டவர் இப்படியாக வந்த ஒரு தாழ்மையுள்ள ஒரு இரட்சகராக அவரு வந்தார். ஆண்டவரை இரட்சகராக மக்கள் வந்துட்டு இஸ்ரவேல் மக்கள் பார்க்கல, அதற்கு பதிலாக ராஜாவாகத்தான் அவர்கள் பார்த்தார்கள் என்று நம்ம பார்க்கணும். நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் வருஷங்களாக என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வந்துட்டு இந்த ராஜா, நமக்கு ஒரு ராஜா வேண்டும் ராஜா வேண்டும் சொல்லி அவர்கள் வந்துட்டு காணப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அதே கண்ணோட்டத்துல தான் வந்துட்டு எதை அவர்கள் வந்துட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வந்து பார்த்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அவர்கள் எதை எதிர்பார்த்தார்கள்? ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், அரசியல் ஒரு விடுதலை காணப்படும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர் வந்தது எதற்காக வந்தார்? ஒரு ஆவிக்குரிய ஒரு ரட்சிப்புக்காக அவர் வந்துட்டு வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நாளிலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பாம் சண்டையில இருந்து 10 காரியங்கள் நம்ம வந்து எதையெல்லாம் படித்து கொள்ள முடியும் என்றுள்ள ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு ஆண்டவரை வந்துட்டு இரட்சகராக பார்க்காமல் ஒரு ராஜாவாக தான் அவர்கள் பார்த்தார்கள். அப்ப இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அவரை எப்படியாக காண்கிறோம் என்றுள்ள ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும் என்று நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. முதலாவது வந்துட்டு என்னவாக இருக்கிறது என்றால், ராஜா தேவன், ஜீசஸ் இஸ் கிங் ஈவன் when he doesn't look like one. அவர் வந்துட்டு ஒரு ராஜா, ஆனா அவர் பார்ப்பதற்கு ராஜாவாக போல இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அவர் வந்துட்டு மிகவும் தாழ்மை நிறைந்தவராக அவர் வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். எடுத்து வாசிப்போம். சக்கரியா 9:9. சக்கரியா. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கின்றவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு ராஜா வந்துட்டு எருசலேமுக்கு அவர் வந்துட்டு பிரவேசிக்கும் பொழுது அவர் வந்துட்டு யுத்தம் செய்கிற குதிரையில் அவர் வந்துட்டு வரல. ராஜாவுடைய மக்கள்கள்லாம் அப்படித்தானே வருவார்கள். ஆனால் அவர் எப்படி வந்தாரு? கழுதை. அது என்ன கழுதை? கழுதை குட்டியின் மேல அவர் வந்துட்டு வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இதை வந்துட்டு இது வந்துட்டு ஒரு வீக்னஸை குறிக்கல, அதுக்கு பதிலா எதை குறிக்கிறது? ஒரு ஹியூமிலிட்டி, ஒரு தாழ்மையை வந்துட்டு குறிக்கிறதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் வந்துட்டு நம்ம சில காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம்? ஆண்டவர் வந்துட்டு இப்படி செய்வாரு, அப்படி செய்வாரு, பெருசா செய்வாரு என்று நம்ம நினைப்போம். ஆனால் அவர் வந்துட்டு அப்படியாக அவர் அப்படி செய்கிற தேவன் தான். ஆனால் அவர் வந்துட்டு மிகவும் எளிமையாக காரியங்களை
எளிமையான வழிகளில் கூடியும் அவர் வந்துட்டு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் வந்துட்டு அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளும் வந்துட்டு அந்த ஒரு குணாதிசயத்தை நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ முதலாவது எப்படியாக இருக்கிறாரு, நம்மளுடைய இயேசுராஜா எப்படியாக இருக்கிறாரு, தாழ்மை நிறைந்தவராக இருக்கிறார். உலகத்தை நம்ம பார்க்கும் பொழுது எத்தனையோ தெய்வங்கள் காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த தெய்வத்தை வணங்குவதற்கு எவ்வளவு விதமான கண்டிஷன்ஸுக்கு காணப்படுகிறது. எத்தனையோ ரிலீஜியஸ்ல இப்படி இருந்தா தான் இப்படி பார்க்க முடியும், இப்படி செஞ்சா தான் அது செய்ய முடியும் அப்படி என்று அநேக என்ன காணப்படுகிறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிஷன்ஸ் எல்லாம் காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஈவன் நிறைய இதுல நம்ம பார்க்கும் பொழுது சுத்தமா வரணும், அப்படி வரணும், இப்படி இதெல்லாம் செய்யணும் என்று காணப்படுகிறார். ஆனா நம்மளுடைய தேவனா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் என்ன செய்கிறார், நீ அப்படியே வா என்கிட்ட, அந்த மனம் திரும்புகிற இருதயம் இருந்தால் போதும் என்று உள்ள ஒரு காரியத்தை தான் பார்க்கிறார். உடல் வெளிப்புறத்தில் சுத்தமாக இருக்கிறோமான்னு உள்ள ஒரு காரியத்தை அவர் ஒரு நாளும் பார்க்கல. இயேசுராஜன் வந்துட்டு அவர் நடந்த நாட்கள் அந்த 30 வருடம் பார்க்கும் பொழுது அவர் எளிமையானவர்களை தான் அவர் வந்துட்டு சென்று அவர் வந்துட்டு கண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய தேவன் வந்துட்டு மிகப்பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிற ஒரு தேவனே இல்லை. அவர் வந்துட்டு மிகப்பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிற தேவன் இல்லை என்று நம்ம பார்க்க மிகவும் எளிமை நிறைந்த ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போ நம்மளும் வந்துட்டு என்ன எதை நம்ம வந்துட்டு அதே போல நம்மளும் வந்துட்டு பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுவும் இல்லாமல் அவரை பற்றி நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் வந்துட்டு இந்த மாதிரி எளிமையான ஒரு காரியத்தின் மூலமாகவும் அநேக காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை நம்ம வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாவது 2வது காரியம் என்னவாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது, அவர் வந்துட்டு அவருடைய வார்த்தையை அவருடைய சத்தியத்தை செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். God keeps his promises exactly has spoken. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம பார்க்கும் பொழுது அவர் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட எல்லா வித அந்த ப்ராஃபசி தீர்க்க தரிசனத்தை வந்துட்டு இயேசுராஜா வந்துட்டு என்ன செய்தார், நிறைவேற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஐசாயா 55:11 அடுத்த வாசிங்கப்பா. ஐசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறேன். அப்போ நம்ம வந்துட்டு அநேக நேரத்துல வந்துட்டு நம்ம ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கலன்னா நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவர் வந்துட்டு அவர் சொன்ன வாக்குத்தத்தம் பொய்யாக இருக்கிறது என்று உள்ள காரியத்தை நம்ம வந்துட்டு புரிந்து கொள்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் நமக்குள்ள என்ன காணப்படல, ஒரு பொறுமை என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம எப்பவுமே ஆண்டவருடைய வார்த்தையை எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அவருடைய வார்த்தையை உறுதியாக பற்றி கொள்கிற ஒரு மக்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு ஜெபித்த காரியத்திற்கு பதில் வரல என்றால் அதற்கு இல்லை என்று அர்த்தம் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு டிலே இருந்தாலும் அதை வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது நம்ம பார்க்கும் பொழுது, மூன்றாவது எதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, நம்மளுடைய ஆராதனை எங்கிருந்து வர வேண்டும், இருதயத்திலிருந்து வர வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம வந்துட்டு அந்த எருசலேம்ல பார்க்கும்பொழுது அந்த மக்கள் வந்துட்டு என்ன செய்தார்கள், என்ன கத்துனாங்க, ஓசனா ஓசனா என்று அவர்கள் கத்தினார்கள். அதே வாய் தான் என்ன கத்தினது என்று நம்ம பார்க்கிறோம், அறையுங்கள், சிறுவேல அறையுங்கள் என்று சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 15:8 வாசிப்போம்.
இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகின்றார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கின்றது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு நாவினால அவர்கள் சொன்ன வார்த்தைகளே மாறி மாறி காணப்பட்டது. அப்போ நம்ம வந்துட்டு நம்மளுடைய அந்த ஆண்டவருக்குரிய அந்த ஆராதனை, அந்த பக்தி வந்துட்டு நமக்கு எப்படியாக இருக்க வேண்டும்? நம்ம இருதயத்திலிருந்து உண்மையாக வருகிற காரியமாக இருக்க வேண்டும். மற்ற ஜனங்களை பார்த்து மற்றவர்களை பார்த்து வருகிற ஒரு காரியமாக இருக்க கூடாது. நம்மளுடைய விசுவாசம் வந்துட்டு எப்படியாக இருக்க வேண்டும்? தனித்துவமாக காணப்பட வேண்டும். நம்மளுடைய விசுவாசம் தனித்துவமாக ஆண்டவருக்காக காணப்பட வேண்டும். மற்ற ஜனங்கள் எப்படியாக இருக்கிறார்கள் உள்ள அது நிமித்தம் நம்மளுடைய விசுவாசம் காணப்பட வேண்டும் கூடாது. அல்லேலூயா. தயவு செஞ்சு கவனிங்க ரெண்டு பேரும். நான்காவது காரியம், ஆண்டவர் வந்துட்டு நம்மளுடைய உண்மையான எதிர்பார்ப்பு, நம்மளுடைய இருதயத்துல காணப்படுகிற எதிர்பார்ப்பு என்னவென்று அவர் அறிகிற தேவனாக இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். யோவான் 18:36. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. என்ற ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது. அப்போ அவர் என்ன சொல்கிறார்? முதலாவது, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது இல்லை என்று சொல்கிறார்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஆண்டவரை இயேசுவை பார்க்கும்போது என்ன எதிர்பார்த்தார்கள்? அவர்களுக்கு ஒரு ராஜா கிடைத்து விட்டாரு, ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் கிடைத்து விட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு பொலிட்டிக்கல் சேவியர் கிடைத்து விட்டார் என்று அவர்கள் வந்துட்டு எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் எதை ரட்சிப்பதற்காக வந்தார்? மக்களுடைய ஆத்மாவை ரட்சிப்பதற்கு அவர் வந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தது? வேறையாக காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நாளிலும் நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம ஆண்டவரிடத்துல வரும் பொழுது நம்மளுடைய எதிர்பார்ப்பு எப்படியாக இருக்கிறது? எப்பவுமே மெட்டீரியலிஸ்டிக்காகவே தான் காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதம், நம்மளுடைய சூழ்நிலைகளுக்குரிய பிரச்சனைகளுக்கு உள்ள தீர்வு, நமக்கு நல்ல சுகம், இப்படிதான் நம்ம வந்துட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமா என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் வந்தது எதற்காக? ஆத்மாவை ரட்சிப்பதற்காக. இந்த உலகத்திற்கு அப்புறம் நம்மளுடைய ஆத்மா எங்க போகிறது என்றுள்ள ஒரு கன்சர்ன் யாருக்கு இருந்தது? ஆண்டவருக்கு தான் காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த காலத்துல நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு அந்த ஒரு நம்மளுடைய ஆத்மாவை குறித்து நமக்கு ஒன்றுமே ஒரு கவலை இல்லை. உலகம் தான் நம்மளுடைய எல்லாம் என்று நம்ம நினைத்துக் கொண்டு செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே நம்மளுடைய ஒரு இதுக்காக ஆண்டவர் நம்மளுடைய இருக்கிற இழுப்புக்கெல்லாம் ஆண்டவரும் வரணும் என்று நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வந்துட்டு வந்ததுடைய நோக்கத்தை நம்ம முழுதுமாக இன்னுமே புரிந்து கொள்ளாமல் காணப்படுகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அதற்குபடியாக நம்மளுடைய தேவை, நம்மளுடைய எதிர்பார்ப்பை வந்துட்டு நம்ம சீர் செய்ய வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஐந்தாவது காரியம் கற்றுக்கொள்ள வேண்டியது, ட்ரூ கிரேட்னஸ் இஸ் ஃபவுண்ட் இன் ஹியூமிலிட்டி. உண்மையான ஒரு கிரேட்னஸ்னா மேன்மை, உண்மையான மேன்மை தாழ்மையில காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:7-8. அவர் தம்மைத்தாமே அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். நான் முன்னாடி சொன்னபடி அவர் எருசலேமுக்கு எப்படி வந்தார்? ஒரு கழுத குட்டியின் மேலதான் அவர் வந்துட்டு காணப்பட்டாரு என்று நம்ம பார்க்கிறோம். அதுவும் வந்துட்டு எதன் மேல அவர் நடந்தாரு? அவர்கள் போட்ட அந்த இதுக்கு மேலதான் அவர் வந்துட்டு நடந்தார். அவருக்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே காணப்படல. அவர் மிகவும் தாழ்மை நிறைந்தவராக இருக்கிறார். இந்த காலத்துல வந்துட்டு ஒரு பிரைம் மினிஸ்டரோ ஒரு பிரசிடென்ட்டோ இல்ல ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் போகும்போது
எப்படியாக அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ரோட்ல போகும்போது பக்கத்துல இந்த பக்கத்துல அந்த பக்கத்துல இருந்தெல்லாம் பொலிட்டிக்கல் ஆளுங்க, இது மிலிட்டரி ஆளுங்க போவாங்க. அவ்வளவு வந்துட்டு ஒரு ப்ரைட் அண்ட் ஸ்டேட்டஸ், அந்த பவரை காண்பிப்பதற்கு அவர்கள் செய்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்துட்டு அப்படி செய்கிறோம். அண்ட சராசரத்தை படைத்த தேவன் எப்படியாக வந்தாரு, எந்த ஒரு ரூபத்தை எடுத்தார், ஒரு சாதாரண ஒரு ரூபத்தை எடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம முன்னாடி சொன்னபடியே நம்மளுடைய வார்த்தையானாலும் நம்மளுடைய செயலானாலும் நம்மளுடைய வாழ்க்கையானாலும் எதன் மீது காணப்பட வேண்டும், அந்த தாழ்மையின் மீது நம்ம காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆறாவது எந்த காரியம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, சரண்டர் எவ்ரிதிங் பிஃபோர் தி கிங். எல்லாவற்றையும் நம்ம வந்துட்டு அவர்களுக்கு, ஆண்டவருக்கு முன்பாக, நம்ம ராஜாவுக்கு முன்பாக சரணடைய வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று நம்ம பார்க்கிறோம். என்ன வாசித்திருந்தோம்? நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு அந்த ஓசானா பாடும் பொழுது அவர்கள் எதை விரித்தார்கள்? கீழே அந்த அங்கிகளை விரித்தார்கள். அந்த அங்கிகளை விரித்தது போல நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பாக முற்றிலுமாக சரணடைய வேண்டும். நம்மளுடைய திட்டங்களானாலும் நம்மளுடைய செயல்களானாலும் நம்மளுடைய யோசனைகளானாலும் எந்த காரியமாக காணப்பட்டாலும் நம்மை அந்த அங்கிகளை விரித்தது போல நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக விரித்து வைக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருக்கு நம்மளுடைய வாழ்க்கையின் முழு அந்த ஒரு கண்ட்ரோலை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் வல்லமையுள்ள காரியங்களை செய்கிற தேவனாக இருக்காங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை அப்படித்தான் ஆண்டவருக்கு முன்பாக அவர் முற்றிலுமாக சரணடைந்தார் என்று நம்ம பார்க்கணும். சரணடையும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தாரு? அவருடைய பிதா தேவனை இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு மகிமையாக எடுத்து பயன்படுத்தினார் என்று நம்ம பார்க்கணும். 3ஆம் நாள் உயிர்த்தெழ வைத்து இப்பவும் இத்தனை வருடங்களுக்கு அப்புறமும் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். 7வது காரியம் வந்துட்டு, ஆண்டவர் ஜீசஸ் sees beyond the celebration. ஆண்டவர் வந்துட்டு எல்லா விதமான அந்த ஒரு செலிப்ரேஷன் கொண்டாட்டங்கள் மீறி, அதாவது Jesus sees beyond the celebration. லூக்கா 19:41-42. அவர்களுக்கு அவர் இயேசு பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும். 19:41-42. அவர் சமீபமாக வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாக இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கின்றது. இல்ல அவர் அழுதார் என்று அதான் சொன்னேன். அது வந்து 41. அவர் சமீபமாக வந்தபோது நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். அப்போ மக்கள்கள் எப்படியாக இருந்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? அவங்க ஆகோஷித்து இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாரு? அதற்கப்புறம் சென்று அவர் அழுதார் என்று பார்க்கிறோம். எதுக்கு அழுதார்? அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகிறது. இந்த ஜனங்களே தான் அவரை வந்துட்டு காட்டி கொடுக்க போகிறார்கள் என்ற ஒரு காரியத்தை வந்துட்டு ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அதே தேவன் தான் நம்மளுடைய இருதயத்தை காண்கிறவராக இருக்கிறார், நம்மளுடைய எதிர்காலத்தை காண்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய உள்ளான இருதயத்துல நம்ம என்ன நம்மளுடைய ஆலோசனைகள் எப்படியாக இருக்கிறது என்ற ஒரு காரியத்தை காண்கிற தேவனாக இருக்கிறார். வெளி வேஷம், நம்ம எவ்வளவு வேஷம் வேணாலும் போட்ட மனிதர்களை நம்ம எப்படி வேணாலும் நம்ம வந்துட்டு ஏமாற்ற முடியும். ஆனால் ஆண்டவரை வந்துட்டு ஒரு நாளும் நமக்கு ஏமாற்ற முடியாது. மனிதர்கள் எதை பார்ப்பார்கள்? வெளிப்புறத்தை தான் பார்ப்பார்கள். ஆனால் ஆண்டவர் வந்துட்டு உள்ளத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப நம்மளுடைய இருதயத்தை சீர்படுத்த வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம வந்துட்டு 2 நாவும் உள்ளவர்களாக காணப்பட கூடாது. நம்ம வெதுவெதுப்பாவும் அனலாவும் இருக்கக்கூடாது, குளிராவும் இருக்க கூடாது என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்காக எப்பொழுதும் நம்ம அனல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். 8வது காரியம் வந்துட்டு
லூக்கா 19:44. உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். திரும்பி வாசிங்க. உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஓகே, அது டைம் ஆஃப் தை விசிட்டேஷன் அந்த மாதிரி. சரி, ஓகே. அப்போ வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, 8வது டோன்ட் மிஸ் யுவர் மொமெண்ட் ஆஃப் விசிட்டேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் அதுதான் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாக இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மள வந்துட்டு அநேக நேரத்துல நம்ம எப்படியாக இருக்கிறோம், டிஸ்ட்ராக்டடாக அநேக காரியத்துல காணப்படுகிறோம். உலகம் என்றால் என்னவாக இருக்கிறது, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நிறைந்ததாக இருக்கிறது. அதுவும் இந்த கடைசி காலத்துல அநேக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அது நிமித்தம் நம்மளுடைய இருதயம் எப்படியாக ஆகிறது, கல்லான ஒரு இருதயமாக மாறுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளை வந்துட்டு எப்பொழுதும் நம்மளை வந்துட்டு விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் வந்துட்டு இதர் மக்களின் மூலமாகவோ இல்ல ஒரு வார்த்தையின் மூலமாகவோ இல்ல ஏதாவது ஒரு சூழ்நிலையின் மூலமாகவோ நம்மளை வந்துட்டு அவர் வந்துட்டு விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம இருதயத்தில் நம்ம உள்ளான மனிதனில் அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வந்துட்டு அலர்ட்டாக இல்லை என்றால் நம்ம அதை அவர் சொல்கிற காரியத்தை நமக்கு வந்துட்டு இது பண்ண முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம போய் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் நம்ம எப்படி ஆயிடுவோம், உணர்வு இல்லாதவர்களாக நம்ம மாறி விடுவோம். அப்படி இராமல் நம்ம ஸ்பிரிச்சுவலி எப்பொழுதுமே எப்படியாக இருக்க வேண்டும், அலர்ட்டாக காணப்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். 9வது காரியம் என்ன சொல்கிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவரை நம்ம வந்துட்டு ஆண்டவரை நம்ம வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றும் பொழுது அவர் வந்துட்டு அவர் நம்மளுடைய இமோஷன்ஸை பார்க்கல, அவர் நம்மளுடைய கமிட்மெண்ட்டை தான் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். லூக்கா 9:62 வாசிப்போம். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கின்ற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்துட்டு அந்த ஒரு பாடல் இருக்குல்ல, பின்னோக்கே நான் என்று நம்ம பாடுகிறோம் அல்லவா. அப்ப வந்துட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஆண்டவரை துதித்தார்கள். ஆனால் கொஞ்ச நாள் என்ன ஆகிவிட்டது, அவர் ஆண்டவரை அபேண்டன் பண்ணிட்டு போய்விட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம், போய்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த விசுவாசம் சொல்றது நம்மளுடைய ஒரு இமோஷனல் ஸ்டேட்டை சார்ந்ததாக எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. எனக்கு தோணும் போது நான் ஜெபிப்பேன், எனக்கு தோணும் போது நான் வந்துட்டு நம்புவேன், நான் தோணும் போது வேதம் வாசிப்பேன் என்ற அந்த ஒரு தோணும் போது இருக்கிற ஒரு காரியம் இருக்க கூடாது. நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்காக நம்ம ஒரு ஆண்டவரை நம்ம முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னவாக ஒரு புயலோ மழையோ நெருப்போ எந்த விதமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அவருக்காக நம்ம வந்துட்டு உறுதியாக நம்ம காணப்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் வந்துட்டு ஆண்டவர் சொல்கிறார். அவர் வந்துட்டு நம்ம அவரை வந்து பின்பற்றுவது ஒரு கமிட்மெண்டாக காணப்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். 10வது காரியம், கடைசி காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1:18 வாசிப்போம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகின்றவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகின்ற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது. அப்ப இந்த பாம் சண்டே வந்துட்டு எதை நோக்கி போகிறது, ஒரு குட் ஃப்ரைடே நோக்கி போகிற ஒரு காரியமாக இருக்கிறது. குட் ஃப்ரைடே பார்க்கும்பொழுது ஆண்டவரை வந்துட்டு சிலுவையில அறைகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அதை வந்துட்டு அப்போ எப்படி இருக்கிறது பார்க்கும் பொழுது என்னவாக இருக்கிறது, அது ஒரு டிஃபீட்டாக காணப்படுகிறது. ஆனால் அது உண்மையான என்னவாக இருக்கிறது, அது நமக்கு உண்மையான ஒரு வெற்றியாக இருக்கிறது. மனித குலத்திற்கு அது ஒரு வெற்றியாக காணப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். இந்த துக்க வெளியில வந்துட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க, ரொம்ப துக்கமாக இருப்பாங்க. அதுக்கு துக்க வெள்ளினே பேரு வைத்து விட்டார்கள். ஆனால் அவர் நமக்காக குட் ஃப்ரைடேன்னு இருக்கிறாரு. துக்க வெள்ளியில வந்துட்டு நம்ம துக்கமாக இருக்க கூடாது, நம்ம சந்தோஷமாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நமக்காக இறங்கி வரல என்றால்
நம்ம வந்துட்டு நமக்கு ஒரு இதுமே நமக்கு ஒருமே இல்லை, நமக்கு வந்துட்டு சத்துருவினுடைய பிடியில தான் பிடியில தான் நம்ம காணப்படுவோம். அப்போ வந்துட்டு அது துக்க வெள்ளியாக அல்ல, ஒரு நல்ல வெள்ளியாக அது வந்துட்டு நமக்கு காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய இந்த பாம் சண்டையிலயும் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு என்ன செய்வார்கள், அந்த ஒரு பாம் இதை வாங்கி அப்புறம் அதுல சிலுவை பண்ணி அதெல்லாம் ஒரு வந்துட்டு ஒரு இதாக இருந்தாலும் நிறைய பேருக்கு இன்னுமே அதோடைய ஒரு காரியம் வந்துட்டு இன்னுமே அறியாமல், அதோட முழு புரிதல் இல்லாமல் ஒரு ரிச்சுவலாக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இருந்தோம் நாங்கெல்லாம். ஆமா, அன்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம வந்துட்டு யாரை வரவேற்கணும், நம்மளுடைய இருதயத்துல நம்மளுடைய ராஜாவை வந்துட்டு நம்ம வரவேற்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நாளிலும் வந்துட்டு நம்ம அவர் யார் என்று நம்ம வந்துட்டு நம்ம ரெக்கக்னைஸ் பண்றோம். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் யாராக இருப்பார்கள் என்று அவர்கள் அநேக எதிர்பார்ப்புகளோடு இருந்தார்கள். ஆனால் அவர் எப்படியாக வந்தார், ஒரு தாழ்மையுள்ள ஒரு மக்களுடைய மனிதனுடைய ஆத்மாவை ரட்சிப்பதற்கு வந்த ஒரு இரட்சகராக அவர் இருக்கிறார். அவரை அந்த இரட்சகராகவேதான் நம்ம வந்துட்டு அவரை காண வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அது வந்துட்டு ஒரு கடினமாக சூழ்நிலையா இருந்தாலும், இல்ல நம்மளுடைய விசுவாசத்தை அசைக்கிற ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், எந்த சூழ்நிலை காணப்பட்டாலும் நம்ம எப்படியாக இருக்க வேண்டும், அவருக்காக உறுதியாக நிற்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஆண்டவரை இதே வாயில துதித்து விட்டு இதே வாயில வந்துட்டு அவரை வந்துட்டு குருசையில அறைங்கன்னு நம்ம இனிமே சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அந்த வார்த்தைகளை சொல்லலனாலும் நம்ம வந்துட்டு செயல்கள்ல வந்துட்டு அப்படிதான் நம்ம செய்கிறோம். ஆலயத்திற்கு போகும்பொழுது ஒரு வேஷம் நம்ம தரிக்கிறோம், ஆலயம் விட்டு வெளியில வந்துட்டு அப்புறம் ஒரு வேஷத்தை நம்ம தரிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம வந்துட்டு ஆலயத்துல இருந்தாலும், வீட்டுல இருந்தாலும், வேலையில இருந்தாலும், நம்ம நடந்தாலும், படுத்திருந்தாலும், எதை செய்தாலுமே நம்ம வந்துட்டு எப்படியாக இருக்கிற வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம வந்துட்டு அவரை உறுதியாக பற்றி கொள்கிற ஒரு பிள்ளைகளாக, ஒரு மக்கள்களாக நம்ம காணப்பட வேண்டும். இந்த நேரத்தை ஆண்டவர் தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமீன். அல்லேலூயா. 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 சோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த நாளில் நீர் ஆண்டவரே அப்பா எங்களுக்காக தாழ்மை பட்டீர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஏன்னா எங்களை மீட்கும் பொருளாக நீ தாழ்மையானையா இருந்தீர் என்று அநேக காரியங்களிலே ஆண்டவரே, அநேக இடங்களிலே இந்த ஆண்டவரே குருத்தோலை நாயர்களை குறித்து ஆண்டவரே ஆமாண்டவரே தேவன் தம்மை ஆண்டவரே மகிமைக்கென்று, தம்முடைய மகிமைக்கென்று வராமல் ஆண்டவரே தேவன் நம்மை அவரை தாழ்த்தி நம்மை மகிமைப்படுத்தும்படியாய் அவரை ஆமாண்டவரே மகிமையிலே சிறந்திருக்கவும் செய்யும்படியாய் தேவன் நம்மோடு வந்தார் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பேற்பட்ட ராஜாதி ராஜா ஆண்டவரே இவ்வளவு தம்மை தாழ்த்தினார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே ஒரு சொன்னது போல ஆண்டவரே ஒரு ராஜாவாக இருந்தால் ஆண்டவரே அவர்கள்